வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்க முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம பொதுவாக இங்கிலீஷ் நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர் பேசும்போது அவங்க ஸ்லாங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புரியாது. நமக்கு அந்த ஸ்லாங்கும் வராது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க ஒரு ஐபிஎஸ் சவுண்ட் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் இருக்கும், நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும். அது என்னென்னா லெட்டர்ஸ்க்கான சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சவுண்டு இருக்கும். இந்த சவுண்டை பேஸ் பண்ணி தான் அவங்க பேசுவாங்களே தவிர நம்மளை மாதிரி ஏஎன்டி அண்ட் அப்படி பேச மாட்டாங்க. தே ஹாவ் சம் சவுண்ட் ஃபார் அண்ட். இப்போ ஆண்டுன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் டிக்ஷனரினா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் பக்கத்துலேயும் ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க. அந்த சிம்பிள் எதுக்குன்னா அந்த வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள்ஸ் தான். இந்த சிம்பிளோட சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நார்மலாக நம்ம டிக்ஷனரி பார்த்தாலே அதுக்கு என்ன, அந்த வேர்டுக்கு என்ன சவுண்டு அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடும். இது நிறைய பேருக்கு தெரிகிறது கிடையாது, அதனால தான் போட்டேன். இதை நம்ம பேசிக்காக கற்றுக்கும் போது அந்த வேர்டை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக சவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கும் அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ப்ரொனன்சியேஷன் வச்சு எப்படி ஒவ்வொரு வேர்டும் சொல்லணும் அப்படின்னு நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறேன். கிராமர்ஸ் எப்படி அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணோம் எல்லாமே நான் போடுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.